சஜித் அலுவலகம் மீது அசிட் தாக்குதல். இளம் காதல் ஜோடி உயிரை மாய்ப்பு. மரணம் தொடர்பில் தொடரும் மர்மம். இஸ்ரேல் மீது பிரித்தானியாவுக்கு எழுந்துள்ள சந்தேகம். சஜித்தின் முல்லைத்தீவு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெருக்கடி. நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் அலுவலகம் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. மதவாச்சி தொகுதியின் கிரிகல்லேவ பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகம் மீது நேற்று முன்தினம் இரவு சிலர் அசிட் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்து கட்சி உறுப்பினர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார இந்த நாசகார செயலை மக்கள் விடுதலை முன்னணியின் கும்பலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஜேவிபியின் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்பாவி மக்கள் தமது கொள்கைகளுக்கு அடிபணியவில்லை என்றால் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான அடக்குமுறைகளின் ஊடாக மக்களை பயமுறுத்தி தமது இயலாமையை காட்டுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். இது குறித்து மதவாச்சி போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம், உடப்புவ மற்றும் மதுரங்குளிய ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இளம் காதல் ஜோடி அடுத்தடுத்த நாட்களில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் இந்த காதல் ஜோடி தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உடப்பு சின்னப்பாடுவ பகுதியைச் சேர்ந்த கவிஷ லிவேரா என்ற 19 வயதுடைய இளைஞனும் மதுரங்குளிய பெட்ரிக் மாவட்டத்தைச் சேர்ந்த நிம்சானி பிரேமோத்திகா என்ற 19 வயதுடைய யுவதியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் பாடசாலை காலத்திலிருந்து காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெற்றோருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 30ஆம் தேதி பிற்பகல் இளைஞன் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாள் 31ஆம் தேதி மாலை காதலி தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். தூக்கில் தொங்கிய மகனை மீட்டிய தந்தை முந்தலம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த இருவரின் மரணம் தொடர்பில் மர்ம நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மரணம் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தமக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். காசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறலாம் என்ற அச்சத்தில் அந்நாட்டுக்கு விதிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்களுக்கான உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் ஆபத்தான ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தலாம் என்பதால் பிரித்தானிய புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதாவது காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லம்மி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய சட்ட ஆலோசனையின் வெளிச்சத்தில் சுமார் 350 உரிமங்களில் 30 உரிமங்களை அரசாங்கம் நிறுத்துகின்றது. இந்த நடவடிக்கையானது போர் விமானங்கள், உலங்கு வானூர்திகள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட இராணுவ விமானங்களுக்குள் செல்லும் முக்கிய கூறுகள் மற்றும் தரை இலக்கை எளிதாக்கும் பொருட்களை பாதிக்கும். இதுபோன்ற மோதலை எதிர்கொள்ளும் போது ஏற்றுமதி உரிமங்களை மறுபரிசீலனை செய்வது இந்த அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாக இருந்தனர். குறித்த தேர்தல் கூட்டம் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அருகில் நேற்று காலை ஆரம்பமாகி
நண்பகலில் முடிவடைந்தது. பிரதான வீதிக்கு அண்மையில் இத்தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் கூட்டத்துக்கு பல இடங்களிலிருந்து பேருந்துகளின் மூலம் மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். அத்துடன் கூட்டம் நிறைவடைந்தவுடன் கூட்டத்திலிருந்து வெளியேறிய மக்கள் பிரதான வீதியில் கூட்டமாக சென்றுள்ளனர். மக்களை ஏற்றிச் செல்ல பேருந்துகள் ஒரே நேரத்தில் பரபரப்பாக இயங்கியதால் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த மற்றைய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தின. இதனால் சிறிது நேரம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு சற்று தொலைவில் முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதான வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. மக்களின் இயல்பான போக்குவரத்து சற்று நேரம் இயல்புக்கு மாறாக நெருக்கடியை சந்தித்ததால் புதிய அசௌகரியம் ஏற்பட்டது. இயல்பான பயணங்களை குழப்பாத வகையில் நிகழ்வுக்கான பயணங்கள் அமையும் போது பாராட்டத்தக்கதாக இருக்கும். ஆயினும் அன்றைய போக்குவரத்து ஒழுங்குபடுத்தலில் நேர்த்தி இருந்ததாக அவதானிக்க முடியவில்லை என இது தொடர்பில் சமூகவியல் கற்றாளர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.